இந்த வீடியோல எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, இந்த டிராஃபிக்க பத்தி தான் நான் வந்து பேசப் போறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவும் இந்த சோசியல் டிராஃபிக்க பத்தி நான் பேசினேன். அதுல வந்து இந்த ஸ்க்ரீன மட்டும் தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன். அண்ட் இது வந்து ஒரு சோசியல் டிராஃபிக் தான். ஸோ நேத்து யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, 1300 யூசர் வந்து வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? 1300 யூசர் வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ திங்க் 400 யூசர்ன்னு நெனைக்கிறேன். 400 யூசர் கிட்ட போயிருக்கு. ஸோ 466 யூசர்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த டிராஃபிக்க பத்தி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் நான் சொல்லியிருப்பேன் இந்த சோசியல் டிராஃபிக்க பத்தி. ஸோ இதுக்கு அடுத்த கட்டத்துல உள்ள சில இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் சில பேருக்கு வந்து இந்த வீடியோ நான் பேசும்போதே பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காம கூட போகலாம். அண்ட் என்னுடைய சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய சில பேருக்கு வந்து இது மண்டையில் அடித்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன். இல்லைனா இதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி மேபி இருக்கலாம். பட் என்னவோ அந்த விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸ்புக்கு பேஜை நான் போயிடுறேன். ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கு இந்த போயிடுறேன். இந்த பேஜை நான் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு போட்டுட்டு பப்ளிக் குரூப் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில் 67,000 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 67,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் வந்து ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பாங்க. இல்லை சில பேர் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் மெம்பராக கூட மேபி நீங்கள் இருக்கலாம். யாராவது வந்து இருக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குரூப்பெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பேஜஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த குரூப்பில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபோட்டோஸ் ஷேரு, இல்லைனா ஒரு கோர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ், இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து 67,000 பேர், 66,000 பேர். ஸோ இது மட்டும் கிடையாது. சில பேர் வந்து இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கக்கூடிய குரூப்பும் இருக்குது, பேஜஸும் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி குரூப்பு பேஜஸும் இருக்குது. அதை நான் வந்து தப்பு சொல்ல கிடையாது. பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தேடும்போது பார்த்தீங்கன்னா, மேபி சில பேர் உங்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவிதை ரிலேட்டடாக இல்லை சாங் ரிலேட்டடாக வந்து பிளாக்கர் வச்சுருப்பீங்க. அண்ட் சில பேர் வந்து ஸ்டோரி ரிலேட்டடாக கூட வச்சுருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்லாம் வச்சுருப்பீங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த சோஷியல் மீடியா டிராஃபிக் நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிக் டிராஃபிக் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு அந்த மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய ஒரு மைக்ரோ நிச்சில் உங்களுடைய பிளாக்கர் இருந்துச்சு, சிபிசி நல்லா இருக்கக்கூடிய கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் போடுறீங்க அப்படின்னா, அப்படியும் நீங்கள் வந்து ஆர்கானிக் மூலிமா வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வந்து சாத்தியம் தான். அதை வந்து நான் தப்பு சொல்ல கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழில் கண்டென்ட் போடுறீங்க, நியூஸ் ரிலேட்டடாக போடுறீங்க, இல்லை இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை பற்றி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை கவிதை இல்லைனா மூவி ரிலேட்டடாக ரிவ்யூ பற்றி போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஸ்டார்டிங்கில் வந்து வராது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் எஸ்இஓ கீவேர்டு எல்லாமே தமிழ்லேயே இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிராஃபிக் வரல, பட் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துருவீங்க. அது பிரச்சனை கிடையாது. 15 போஸ்ட், 20 போஸ்ட், 30 போஸ்ட், இல்லை 100 போஸ்ட் கூட போட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறம் ஏர்னிங்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படி எடுத்த நிறைய பேர் வந்து என்கிட்ட புலம்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் வரல, இல்லை சிபிசி வந்து கம்மியாக இருக்குது, 0.02 0.03 தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு இவ்வளோதான் சிபிசி வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய சிபிசி வந்து கீவேர்டை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதுறீங்கன்றதை பொறுத்தும் சிபிசி வந்து இருக்குது. ப்ளஸ் அதுக்கு ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய சைட்டுக்குள்ளே வர்றாங்களா, அவங்க சைட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இந்த சிபிசி எல்லாமே வந்து கூகுள் முடிவு பண்ணுறது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சோசியல் டிராஃபிக் வச்சுருப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ரிலேட்டடாவோ இல்லை கவிதைகள் ரிலேட்டடாவோ, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் போய் நான் தேடிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த ஃபேஸ்புக் போனீங்கன்னா குரூப் வந்து இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கவிதை ரிலேட்டடாக ஒரு பிளாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சோசியல் மீடியா பேஜஸுமே உங்கள்கிட்ட வந்து இல்லை. அப்படிங்கிறப்ப உங்களுடைய டிராஃபிக்கில் எங்கே இருக்குன்னா, இந்த இருக்கு பாருங்கள், 67,000 மெம்பர்ஸ் உள்ளே போனீங்கன்னா வெறும் ஃபோட்டோ ஷேர் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ டிராஃபிக்கே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு குரூப் இல்லைனா பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் டிராஃபிக் வந்து கொண்டு வர முடியும். இந்த விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஆட்சன்ஸ் பற்றின வீடியோ போடும்போதும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே வந்து இருப்பேன். கண்டென்ட் மட்டும் எழுதுறது முக்கியம் கிடையாது, அதுக்கு டிராஃபிக்கும் உங்களுக்கு வந்து கொண்டு வர தெரிஞ்சிருக்கும். 67,000 டிராஃபிக் வந்து உங்களுக்கு வர வேண்டிய டிராஃபிக்குங்க அது. இங்கே 66,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த டிராஃபிக் எல்லாம் உங்கள் சைட்டுக்கு வர வேண்டிய டிராஃபிக். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய ஒரு ஒரு டிராஃபிக் சோர்ஸை வச்சு இந்த மாதிரி பேஜஸ் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா பேஜஸ் இருக்கா, இல்லை இந்த மாதிரி குரூப் வச்சுருக்கீங்களா? இது எதுவுமே இல்லாமல் சும்மா நான் கண்டென்ட் மட்டும் போடுறேன், நான் வந்து கிரியேட்டராக மட்டும் இந்த டைமில் நீங்கள் இருக்கிறது பத்தாது. ஒரு கிரியேட்டர் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பர்சனாகவும் மாறணும். ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க, ஒரு கண்டென்ட் வந்து எழுதுவீங்க, அதை விட குவாலிட்டியான கண்டென்ட் வந்து ஏற்கனவே இருக்கும், இல்லைனா அடுத்து வரக்கூடிய நபர்கள் வந்து எழுதுவாங்க. பட் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த கண்டென்ட்டை எப்படி 4 பேருக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இந்த மார்க்கெட்டிங் தான் இங்கே வந்து விஷயம். அந்த ப்ரொமோஷன் தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை நீ உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா உங்களால் ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ 67,000 66,000 அடுத்து 3,700 அடுத்து 1,74,000 இந்த டிராஃபிக்லாம் உங்களுக்கு வர வேண்டிய டிராஃபிக்குங்க. நீங்கள் கவிதையை பற்றி எழுதக்கூடிய ஒரு பிளாகர் வச்சுருக்கீங்கன்னா அந்த 1,74,000 டிராஃபிக் வந்து உங்களுக்கு வரக்கூடிய டிராஃபிக். நீங்கள் ஏன் இதை வந்து பண்ணலை அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற ஒரு டம்மி டெலகிராம் குரூப்பில் போயிட்டு உங்கள் சைட்டை போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து பாருங்கள், கற்றாழை விவசாயம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நாலேஜ். நான் வந்து குறிப்பிட்ட இந்த சைட்டு அப்படின்னு சொல்லலை, சும்மா நான் ஓரளவு ஸ்க்ரோல் பண்ணுறேன், அதில் எனக்கு தெரிகிற சைட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹெல்த்தி பிளாக்கர், அடுத்து டெக் ரிலேட்டடாக தமிழ் டெக் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ வேர்ல்டு பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இன்ஃபர்மேட்டிவாக வந்து போட்டிருக்காரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தமிழ் ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காரு. புரியுதுங்களா? உங்கள் டிராஃபிக்கு உண்டான சோர்ஸ் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபீஷியல் வந்து கிடையாது. என் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறது தப்புன்றதுக்காக இதை நான் சொல்ல வரல. ஏன்னா இவ்வளோ 700 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து இது ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே வந்து ஷேர் பண்ணிக்கட்டும் நான் சொல்லி விட்டுட்டேன், ஏன்னா வேற எங்கேயும் டிராஃபிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை ஷேர் பண்ணக்கூடிய சோர்ஸ் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அஃபீஷியல் கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணவும் கிடையாது. இது உங்களுடைய டவுட்ஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கலாம், ஒரு புரிதல் ஏற்படும். அவங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி டெக்னிக்கல் ரிலேட்டடாக அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் இது வச்சுருக்கேனே தவிர உண்மையிலேயே இது ஷேர் பண்ணுறது எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஆனால் அப்படி ஷேர் பண்ணுறதுனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இடம் எங்கே தெரியுமா இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 1,74,000, 17,000, 1,200, 12,000, 11,000, 9,600, 36,000. இந்த டிராஃபிக்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு எடுக்க தெரியலையா? நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், இந்த குரூப்லலாம் அப்படி ஒன்றும் பெருசாக டெக்னிக்கலெலாம் ஒன்றும் பண்ணிட கிடையாது. சும்மா சாதாரண ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது, இவ்வளவுதான். ஸோ குரூப் வந்து டெவலப் பண்ணிடுறாங்க, இங்கேருந்து டிராஃபிக் கொண்டு வராங்க, இதுலேருந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த மாதிரி குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆட்சன்ஸ் அப்ரூவ்டு சைட்டோட கண்டென்ட் எல்லாமே இங்கே ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது. இந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோலையும் நான் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு ஷேர் பண்ணுறது, அப்புறம் ஏர் லிமிட் வருதுன்னு சொல்லிட்டு எப்படி சால்வ் பண்ணுறது வந்து கேட்குறாங்க. ஏர் லிமிட் வந்துச்சுன்னா 1 மாதம் உங்களுக்கு ஏர் லிமிட், அது நீங்கள் ரிமூவே பண்ண முடியாது. அந்த டிராஃபிக் வந்து இதுக்கு முன்னாடி ஏர் லிமிட்டுக்கு முன்னாடி வந்த டிராஃபிக் வந்து கரெக்டாக அதுக்கப்புறமும் வந்து டிராஃபிக் வரணும். அப்படி வரலைன்னா ஏர் லிமிட் வந்து 1 மாதம் உங்களுக்கு வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது. இந்த மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி கூட அதில் உங்களால் ஆடியன்ஸ் கொண்டு வர முடியுதா? உங்கள் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி குரூப்பு பேஜஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கண்டென்ட்டுக்குரிய ஆடியன்ஸ் தான் வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸுக்கு ரிலேட்டடாக அடுத்தடுத்த போஸ்ட் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போட்டு அதை ஷேர் பண்ணுறப்ப அந்த ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வருவாங்க. எந்த ஒரு ஏர் லிமிட் பிரச்சனையும் வந்து வராது. இந்த விஷயத்தை தான் நான் வந்து எல்லா ஆட்சன்ஸ் வீடியோலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா?
ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து அந்த டிராஃபிக் வந்து கொண்டு வாங்க. டிராஃபிக் கொண்டு வரது மிகப்பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. 1,74,000 மெம்பர்ஸை வந்து இந்த குரூப்பு, இந்த பேஜஸ்லாம் அவங்க கொண்டு வர முடியும்னா உங்களாலையும் வந்து கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் பண்ண முடியும். எதுவுமே பணம் கொடுத்து பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். பட் கரெக்டான மெத்தடை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். எந்த வழியில் போகணும், எதை நம்ம உருவாக்கணும், எதுலேருந்து நம்ம டிராஃபிக் கொண்டு வரணும், எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயங்களை வந்து கற்றுக்குங்க. இந்த டாப்பிக்கை பற்றி யாரும் மேபி தமிழில் வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குங்க. இந்த டிராஃபிக்கை பற்றி, ஏர்னிங்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த வீடியோக்கு லைட்டாக அப்படி ப்ளே பண்ண உடனே டிஸ்லைக் போட்டு போகிறதுனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் டிஸ்லைக் போகிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்புலாம் ஒன்றும் பெருசாலாம் வந்து கிடையாது. பட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் வந்து டாபிக் கொண்டு வர முடியும். உங்களாலையும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.